வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு மாலத்தீவு அருகே தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வழியில் கர்நாடகா, கேரளா, தமிழகம் என்று ஒரு நீண்ட சுழற்சியாக வளிமண்டலத்தில் தாழ்வு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வழியில் வங்கக்கடலில் தொடர்ந்து அந்தமானுக்கு கிழக்கு பகுதி உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. மேலும் சுமத்ராவில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த வளிமண்டல சுழற்சி மேற்கே முன்னேறி வந்து குமரிக்கடலில் ஒரு காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து அரபிக்கடலில் சென்று மேலும் தீவிரமடைந்து வடமேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் சற்று மாறுதலாக இந்த நிகழ்வு தமிழகம், தென் மாவட்டங்கள், குமரிக்கடல், மேலும் இலங்கை கிழக்கு பகுதி வரை ஒரு நீண்ட சுழற்சியாக வளிமண்டல சுழற்சியாக நிலை கொண்டு இந்த நிகழ்வு மே 7ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து இலங்கைக்கு கிழக்கு பகுதி மேலும் சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து தமிழகத்துக்கு வங்கக்கடலில் தென்மேற்கு வங்கக்கடலில் மிக நெருக்கமாக நிலை கொண்டு வடக்கு நோக்கி பயணித்து மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு சென்னைக்கும் வடக்கு பகுதி ஆந்திராவில் தரையேறி வடமேற்காக பயணித்து அரபிக்கடலில் இறங்கி மேலும் தீவிரமடைந்து ஒரு புயலாக வலுப்பெற்று வடமேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது இந்த நிகழ்வு தொடர்ந்து வங்கக்கடலிலே வடக்கு நோக்கி பயணித்து மேற்கு வங்கம் அல்லது வங்காளதேசத்துக்கு செல்லுமா என்பது வரக்கூடிய நாட்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த நிகழ்வால் தமிழகத்தில் வரும் நாட்கள் மே 6ஆம் தேதி முதல் தமிழகத்தில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதை விட வருகிற நாட்களில் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு மே 4, 5 2 நாட்கள் தென் மாவட்டங்களுக்கு குறைவாக இருந்தாலும் மே 6ஆம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 8ஆம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் அதிகபட்சமாக வேலூர், கரூர் இந்த மாவட்டங்களில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் மதுரை, மேலும் விருதுநகர், திருநெல்வேலி இந்த இடங்களுக்கும் 104, 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் ஈரோடு, திருச்சி, நாமக்கல் இந்த இடங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள்பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சம் 95 டிகிரி 95 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை. ஆனால் இன்று மே 4, நாளை மே 5 2 நாட்கள் வெயில் அதிகரித்தால் மே 6ஆம் தேதி பிறகு படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும், மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது பரவலான மழைப்பொழிவு உள் மாவட்டங்களுக்கு கிடைத்தாலும் மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் வருகிற நாட்களில் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை இன்று தமிழகத்தில் மழை என்பது பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது. நேற்று தென் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்தோம். ஆனால் நேற்று பெரிய அளவில் மழை கிடைக்கவில்லை. பெரும்பாலும் மதுரைக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தது. இன்றும் வட மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி ஓரிரு இடங்கள், சிவகாசி சுற்று வட்டாரங்கள் பெரும்பாலும் சிவகாசிக்கு கிழக்கு பகுதியில் உள்ள இடங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை. அதே இன்று மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி, திண்டுக்கல் இந்த இடங்கள்லாம் இன்று ஒரு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம் கடல் ஓரங்களை விட உள்பகுதி ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. புதுக்கோட்டையிலும் கடல் ஓரங்களை விட உள்பகுதி ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கொடைக்கானல், வால்பாறை இந்த இடங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை
கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாலை நேரங்களில் இந்த தென்மேற்கு காற்று உள்ளே நுழையும் என்பதால் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கு குறைவாக கிடைத்தாலும் தாராபுரத்துக்கு இன்று ஒரு நல்ல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதை கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் இன்று மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் கனமழை, மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. காற்றின் வேகம் சற்று குறைந்த பொழுது இரவு நேரங்களில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நல்ல மழை இன்று கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அப்போது பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், பழனி சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் இன்று ஒரு நல்ல மழை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மாலை நேரங்கள் குறைவாக இருந்தாலும் இரவு நேரங்களில் முன்னேறி வந்து ஒரு நல்ல மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை நீலகிரிக்கும் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்பது. அதேவேளை திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று தாராபுரத்துக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவரை இன்று சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், மேலும் புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கும் இன்று பரவலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கும்பகோணம், நெய்வேலி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களுக்கும் இன்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மதுரைக்கு தெற்குள்ள பெரும்பாலும் விருதுநகருக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களும், விருதுநகர் தொடங்கி அதற்கு வடக்குள்ள மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. நாளை மே மாதம் 5ஆம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 5ஆம் தேதி. மே 6ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து இலங்கை தரம்பீதம் நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் இருந்தாலும் கிழக்கு காற்று மேற்கு நோக்கி வலுவாக இருக்கும் என்பதால் கடலோர மாவட்டங்களுக்கு குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். மே 6ஆம் தேதி. மே 7ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மத்திய மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மேற்கு தொடர்ச்சி கேரளாவுக்கு பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கடலோர மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 7ஆம் தேதி. மே 8ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். கடலோர மாவட்டங்களுக்கு அதிகாலையிலேயே மழை கிடைக்கும். தென் மாவட்டங்களுக்கும் ஒரு இடங்கள் அதிகாலையில் மழை கிடைக்கும். மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு கனமழை, மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் மத்திய மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மே மாதம் 8ஆம் தேதி. ஆனால் கூடுதலான மழை என்பது காற்று சுழற்சி இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கும் என்பதால் பெரும்பாலும் திருச்சி தெற்குள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்பது. மே மாதம் 8ஆம் தேதி. வட மாவட்டங்களுக்கு மழை இருந்தால் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்பது. மே 8ஐ விட 9, 10 என்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை வரை பெரும்பாலான இடங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. அதன் வெயில் தாக்கம் குறைந்திருக்கும். பெரும்பாலான நேரங்கள் மேகமூட்டமாக இருக்கும். மழைப்பொழிவு என்பது கூடுதலான நேரங்களில் மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்பது. அதே கடலோர மாவட்டங்களுக்கு அதிகாலையிலேயே மழை இருக்கும். மாலை நேரங்களிலும் மேகம் சூழ்ந்து காணப்படும். விட்டு விட்டு மழை, லேசான மழைக்கான மழை என்று அங்கங்கே இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. மே 10ஆம் தேதி பிறகு நிகழ்வு தீவிரமடைந்து எந்த வழித்தடத்தை பயணிக்கும் என்று வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இந்த நிகழ்வு வழித்தடத்தை பொறுத்து மே 10ஆம் தேதி பிறகு மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மே மாதம் 10ஆம் தேதி பிறகு தொடர்ந்து தமிழகத்தில் மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இது கோடைமழை என்பதால் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மழை பெய்வதற்கு முன்னதாகவும் மழை பெய்யும் பொழுதும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மழை பெய்து ஓய்ந்த பிறகு முழுமையாக காற்றின் வேகம் குறைந்துவிடும். நிலப்பரப்பை பொறுத்தவரை இன்று குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். வருகிற நாட்களில் காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்தாலும் மீண்டும் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்க இருக்கிறது. வங்கக்கடலில், தென்மேற்கு வங்கக்கடலில் காற்று சுழற்சி உருவாகி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து மேலும் தீவிரமடையும் என்பதால் வருகிற நாட்களில் மே 10ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீண்டும் சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். தென் மாவட்டங்களுக்கு
இன்று மே 4ஆம் தேதி 5ஆம் தேதி குறைவான பரப்பில் மழை இருந்தாலும் மே 6ஆம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு, அதிலும் மே 7, 8, 9 தேதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.